அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய கூட வேலை பார்த்த ஒருத்தர் தப்லீக் ஈடுபாடு உள்ள ஒருத்தர். இப்போ நான் அவர்கிட்ட இது மாதிரி விஷயங்களை சொன்னேன். அது அவங்களுடைய தலைவர்மார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கா இந்த மாதிரின்றலாம். அவர் என்னோடய கேள்வி அப்படின்ட்டு கேட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த கிதாபுகளையோ அவங்க எழுதக்கூடிய விஷயங்களையோ நாங்கள் பார்க்குறது இல்லை. ஆனால் நாங்கள் அந்த தாலீம், அதாவது குரான் ஹதீஸுடைய விஷயந்தான் நாங்கள் பேசுகிறோம், படிக்கிறோம். தொழுகை இந்த விஷயந்தான் இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதிலை இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தப்லீக் ஜமாத்தினர் நீண்ட காலமாக இப்படித்தான் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். தப்லீக் தலைவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் பார்ப்பதுமில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதுமில்லை, எங்களுக்கு அது தெரியவும் மாட்டாது. நாங்கள் தப்லீகினுடைய இந்த ஃபலாயில் புத்தகங்களைத்தான் வாசிக்கிறோம். இதில் ஏதாவது தப்பு இருக்கிறதா என்று நம்மளத்தில் கேட்டு, அது தப்பில்லை என்றால் நீங்கள் ஏன் எங்களை குற்றம் சொல்லுகிறீர்கள்? நாங்கள் எப்பொழுதாவது இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறோமா? இந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோமா? எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற வருகின்ற அமீர்கள் இதில் யாரும் பேசினதால் நாங்கள் காதால் கேட்டதே இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றெல்லாம் பசப்பு வார்த்தைகள் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். நாம் கேட்கிறோம், இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே சொல்கிறார்கள். எதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அது ஒரு பிழையான கூற்று, தவறான வாதம், குஃப்ரியத்தான வசனம் என்றுதானே நீங்கள் அதனை ஏற்க மறுக்கிறீர்கள். குஃப்ரியத்தான வசனம் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை சொன்னவரையும் சரியென்று ஏற்றுக்கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் செய்கின்ற தப்பு. உங்களுடைய மனம் அது தவறு என்கிறதை ஒத்துக்கொள்கிறது. உங்களுடைய மனதில் இருக்கின்ற நயவஞ்சகத்தனம் அந்த கருத்தை சொன்னவரை பிழை என்று ஏற்க மறுக்கிறது. இதுதான் தப்லீக் ஜமாத்தினிடத்தில் இருக்கக்கூடிய பாரிய முரண்பாடு. வாயால் சொல்லுவது மக்களை ஏமாற்றுவதற்கு, மனதால் அந்த கருத்தையும் அந்த கருத்தை சொன்னவரையும் அவர்கள் ஏற்கிறார்கள். மார்க்கம் இவர்களுக்கு முக்கியம் என்றால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான கருத்துக்களை சொன்னவர்களை மறுக்க வேண்டியது இவருடைய கடமைதானே. ஒரு காபிரை நாம் வெறுக்கிறோம், எதற்காக? அவனுடைய மனதில் இருக்கின்ற குஃப்ரியத்துக்காக. நயவஞ்சர்களை வெறுக்க வேண்டும் என்று, அவர்களோடு கடினமாக நடக்க வேண்டும், போராட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எதற்காக? அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த பொறாமைக்காக, பகைமைக்காக. அவை ஒரு மனிதனை விரும்புவதும் வெறுப்பதும் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஈமான், குஃபுரு, நயவஞ்சகத்தனத்தை வைத்துத்தான். குஃப்ரியத்தான கருத்துக்களை சொன்னவர் எவராயிருந்தாலும் அவரை வெறுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு ஒரு முஸ்லிமுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அந்த பண்பை தப்லீக் ஜமாத்தினர் இழந்துவிட்டு, ஒரு முனாஃபிக்குகள் எப்படி நடந்து கொள்வார்களோ, நடந்து கொண்டார்களோ அவ்வாறே இவர்களும் நடந்து கொள்கிறார்கள். உண்மையில் இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு விசுவாசம் இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய உண்மையான நம்பிக்கை இருந்தால், அல்லாஹ்வுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வாசகங்களை கூறிய அந்த மார்க்க முரணான கருத்துக்களை மக்களுக்கு முன்வைத்த, பிரச்சனைகள் உருவாக்கிய, வழிகெடுத்த அந்த தேவபந்து தலைவர்களை இவர்கள் வெறுக்க துணியாதிருப்பது ஏன்? அவர்கள் மீது இவர்களுடைய அந்த நேசம் அப்பழுக்கில்லாமல் தொடர்ச்சியாக இருப்பது எதற்காக? இதுதான் இவருடைய மனதில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பதற்கான தெளிவான ஆதாரம்.
தப்லீக் ஜமாஅத்தினுடைய அந்த சிறப்புகள் சம்பந்தமான புத்தகங்கள் தப்லீக் ஜமாஅத்தினுடைய நிறுவனர் மௌலவி இல்யாஸ் மௌத்தானதற்கு பின்னால் தப்லீகாராக்களை ஏமாற்றுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நூல். தப்லீக் ஜமாஅத்து பிழை என்று சொல்வதற்கு தப்லீக் ஜமாஅத்தினுடைய தலைவருடைய கருத்துக்களோ அல்லது அவர்களுடைய இந்த புத்தகங்களோ பிரதானமான காரணம் அல்ல. தப்லீக் ஜமாஅத் உருவாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தௌபந்து தலைவர்கள் கூறிய குஃப்ரியத்தான கருத்துக்கள் தான் தௌபந்து கருத்துக்கள் பிழை என்பதற்கு நாம் முன்வைக்கின்ற ஆதாரங்கள். நம்முடைய வாதம் தப்லீக் ஜமாஅத் சம்பந்தமான இந்த கருத்துக்கள் இந்த புத்தகங்கள் அல்ல. ஆலா ஹஸரத் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தப்லீக் ஜமாஅத் உருவாகவில்லை. அவருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் தப்லீக் ஜமாஅத் உருவானது. இப்போ தப்லீக் ஜமாஅத் சம்பந்தமாக ஆலா ஹஸரத் அவர்கள் தேவபந்திகளை எதிர்த்தார்கள் என்றால் அது தப்லீக் ஜமாஅத்தினுடைய கருத்துக்களை வைத்து அல்ல. தப்லீக் ஜமாஅத்துக்கு முன்னால் தேவபந்துடைய கருத்துக்களை வைத்து. தேவபந்திகள் சரியா பிழையா என்று சொல்வதற்கு தப்லீக் நிசாபுகள் பொருத்தமல்ல. தப்லீக் ஜமாஅத்தினுடைய நோக்கம் பிழை. தேவபந்தினுடைய கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் ஒரு வேஷத்தை போட்டு இவர்கள் வழியில் வந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இவருடைய வேஷத்தை வெளிப்படுத்த இல்யாஸினுடைய கூற்றுக்களை நாம் ஆதாரமாக காட்டுகிறோம். அவர் தொழுகையை மக்களுக்கு அழைப்பது, களிமாக்களை சொல்லிக் கொடுத்து மக்களை ஈமானிலே பலப்படுத்துவது என்றெல்லாம் இவர்கள் கூறுவது மோசமான ஏமாத்துகின்ற வாசகம் என்பதற்குத்தான் இல்யாஸினுடைய நூலிலிருந்து அவருடைய பொய்மானத்தை நாம் வெளிப்படுத்தி காட்டுகிறோம். தப்லீக் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்பது இல்யாஸினுடைய கொள்கை அல்ல. அது தேவபந்து ஷேகுமார்களுடைய கொள்கை. தேவபந்து ஷேகுமாருடைய கொள்கைகளை பார்த்துத்தான் தப்லீக் ஜமாஅத்தினுடைய கொள்கைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். சக்கரியா சாஹிப் எழுதி வைத்த புத்தகங்களை வைத்து தப்லீக் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளோ தேவபந்துடைய கொள்கைகள் தீர்மானிக்கப்படக்கூடாது. மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் சக்கரியா சாஹிபினுடைய சிறப்பு புத்தகங்களை மக்களுக்கு ஏமாற்ற காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வலையில் விழுந்துவிடக்கூடாது. தப்லீக் ஜமாஅத்தினர் ஓநாயினுடைய மனநிலையை ஒத்தவர்கள். ஓநாய் தந்திரமாக எப்படியாவது வேட்டையாடத்தான் நிற்கும். நேரடியாக ஒரு பொழுதும் அது வேட்டையாடுவதில்லை. அது மிகவும் ஏமாற்றி வேட்டை பொருளை ஏமாற்றி தனக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி வேட்டையாடும். அதே போன்றுதான் இவர்களும் நடந்து கொள்கிறார்கள். அதனால் தப்லீக் ஜமாஅத்தினுடைய ஏமாற்று வலையில் விழுந்து விடாமல் ஈமானை பாதுகாத்து கொள்ள முனையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.